காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் அவர்கள் பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது இந்த ஒன்றிய அரசு எதிர்கட்சிகளின் குரலை ஒடுக்க முயற்சி பண்ணுகிறது. நாடாளுமன்றத்துல பேச விட மாட்டேங்கிறீங்க, நித்தி ஆயோக்ல பேச விட மாட்டேங்கிறீங்க. அவங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் தானே. மம்தா பானர்ஜி 5 நிமிஷம் பேசினா இல்ல, 10 நிமிஷம் பேசினா இல்ல 15 நிமிஷமே பேசினா அதில் என்ன தவறு? ஏன் அதை தடுக்க முயற்சி பண்றீங்க? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இன்டர் ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் நடக்கும், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங் நடக்கும். அப்போ குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி முன் வரிசையில வலது பக்கமா ஓரமா உட்கார்ந்து இருப்பாரு. மைக்கு கிடைச்ச உடனே 20-25 நிமிஷம் விடாம பேசுவாரு. அப்பெல்லாம் யாரோ இவர் எதிர்கட்சியை சேர்ந்தவராச்சே அப்படின்னு நினைச்சு அவரை ஒடுக்க முயற்சி செய்யவில்லை. ஆனா அது போன்ற கீழ்த்தரமான வேலையை பாஜக செய்யுது. இவர்களுக்கு விமர்சனங்களை எதிர்கொள்ளும் தைரியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணிருக்கார்.